السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وقال الله تعالى يا أيها الذين آمنوا اجتنبوا كثيرا من الظن إن بعض الظن إثم ولا تجسسوا ولا يغتب بعضكم بعضا أيحب أحدكم أن يأكل لحم أخيه ميتا فكرهتموه واتقوا الله إن الله تواب رحيم. صدق الله العليم. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் உம்மத்தார்களே, மனிதர்கள் தாங்கள் செய்யக்கூடிய செயல்களில் அல்லாஹ் விரும்பக்கூடிய செயல் எது, அல்லாஹ் வெறுக்கக்கூடிய செயல் எது என்பதை அறிந்து செய்ய வேண்டும். இன்று நாம் அதை பற்றி சிந்திப்பதில்லை. நம்முடைய மன இச்சை, நம்முடைய உள்ளம் நஃப்ஸ் எதை செய்ய தூண்டுகிறதோ அந்த செயல்களில் எல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அப்ப அல்லாஹ் விரும்பக்கூடிய செயல் எது அப்படிங்கறது தேடி தேடி செய்யணும். அல்லாஹ் கோபப்படக்கூடிய, அல்லாஹ் வெறுக்கக்கூடிய செயலை விட்டு நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒரு செயல் எது என்று சொன்னால் மனித மாமிசத்தை உண்ணுவது. மனித மாமிசத்தை உண்ணுவது. மனித மாமிசத்தை யார் உண்ணுவா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்பயும் சில பேர் சில நாடுகள்ல, அந்நிய நாடுகள்ல மனித மாமிசங்கள் விற்பனை செய்யப்படுவதாக இன்னைக்கு தகவல்கள் வந்து கொண்டு இருக்கிறது. ஆனா அதை கேட்கும் பொழுதே நாம இங்க இருக்கக்கூடியவங்களும் அதை வெறுக்கிறோம். அது எப்படி மனுஷனுடைய கறியை எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னு நம்மள வெறுக்கிறோமா இல்லையா? ஆனா அதை வெறுத்தாலும் இன்னைக்கு நம்மள பல பேர் நாம் நம்மை அறியாமையே மனிதனுடைய மாமிசங்களை உண்ணு கொண்டிருக்கிறோம். மனிதர்களுடைய கைகளை, கால்களை, அவர்களுடைய இதயங்களை, அவர்களுடைய நுரையீரல்களை, மனிதனுடைய எல்லா விதமான உறுப்புகளையும் நாம் உண்டு கொண்டிருக்கிறோம் நம்மை அறியாமையே. அல்லாஹ் குர்ஆனில் அதை தான் சொல்லி காட்டுகின்றான். வலா யக்தப் பஅதுகும் பஅதா, உங்களில் ஒருவர் மற்றவரை பற்றி, சிலர் சிலரை பற்றி நீங்கள் புறம் பேசாதீர்கள். அயுஹிப்பு அஹதுக்கும் ஐ யஅகுல லஹ்ம அஹீஹி, உங்களுடைய சகோதரர் தங்களுடைய சகோதரருடைய மாமிசத்தை உண்ணுவதற்கு நீங்கள் விரும்புவீர்களா? மைத்தன், அதாவது இறந்து போன சடலமான இருக்கக்கூடிய உங்களுடைய சகோதரனுடைய அந்த கரிய மாமிசத்தை சாப்பிட நீங்க விரும்புவீங்களா? ஃபகரிஹ்துமு, நீங்கள் வெறுப்பீர்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் எச்சரிக்கை செய்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு இலகுவாக, எவ்வளவு நிதானமாக மனிதர்கள் மீது இரக்கமாக உள்ளவர்கள். ஆனா அப்படிப்பட்ட அல்லாஹுடைய தூதரை ஒரு சந்தர்ப்பத்துல யா மஅஷர மன் ஆமன பிலிசானிஹி வலம் யதுகுலில் கல்பா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உள்ளத்தால் ஈமான் கொள்ளாமல் நாவால் ஈமான் கொண்டவர்களே, உள்ளத்துல கல்புல எந்த விதமான ஈமானும் நுழையல, ஆனா நாவல மட்டும் ஈமான் உள்ளவர்கள் என்பதாக கடுமையான வார்த்தையை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பம் செய்து சொன்னார்கள். லா தஅகுலு லுஹூமுல் முஸ்லிம், முஸ்லிமுடைய கரியை சாப்பிடாதீர்கள், ஒரு முஸ்லிமான சகோதரனுடைய மாமிசத்தை உண்ணாதீர்கள் என்பதாக சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக ஹஜ்ஜத்துல் விதாவை விட்டும் நிறைவு பெறும் பொழுது, ஹஜ்ஜத்துல் விதாவிலிருந்து நிறைவு பெறும் பொழுது கடைசியாக சொன்ன வார்த்தை, காபத்துல்லாவை பார்த்து சொன்னாங்க, மா அத்தியபத், நீ எவ்வளவு தூய்மையானவர், நீ எவ்வளவு தூய்மையானதாக இருக்கின்றாய். காபத்துல்லாவை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாவை பார்த்து பேசினார்.
உன்னுடைய தூய்மை எவ்வளவு மனமானது, மா ஆழமுக்கு, நீ எவ்வளவு கண்ணியம் வாய்ந்தவர், உன்னுடைய கண்ணியத்தினுடைய மகத்துவம் தான் என்ன, எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறது அல்லாஹ்விடத்துல. இதையெல்லாம் பேசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாவும் முழு உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வந்து காபத்துல்லா தொட்டா போதும், பார்த்தா போதும், அங்கு தவாப் செய்தால் போதும், அப்படி அதை பார்த்தாலே அழுக ஆரம்பிக்கிறாங்க. காபத்துல்லாவை பார்க்கும் பொழுதே உள்ளத்திலிருந்து அப்படியே அந்த உள்ளம் நிறைந்து உள்ளம் அழுக ஆரம்பித்து விடும். அப்படிப்பட்ட அது கருப்பு கட்டிடமாக இருந்தாலும், ஆனால் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை வெண்மையாக்கக்கூடிய, ஒரு மனிதனுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ்விடத்துல பேசி மன்னிப்பை அல்லாஹ்விடத்துல பெற்றுத்தரக்கூடிய மிக உயர்ந்த ஒரு கண்ணியம் வாய்ந்த கட்டிடமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட காபத்துல்லாவை பார்த்து நபி அவர்கள் பேசிவிட்டு சொன்னார்கள், நீ இவ்வளவு கண்ணியமாக, உன்னுடைய கண்ணியம் மேலோங்கி இருந்தாலும் உன்னை விட ஒரு முஸ்லிமுடைய மானம் மரியாதை தான் அல்லாஹ்விடத்துல உயர்ந்தது என்பதாக சொன்னார். காபத்துல்லாவை விட ஒரு முஃமினான முஸ்லிமான ஒரு அடியாருடைய மரியாதையும் கண்ணியமும் தான் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தது என்பதாக சொன்னார்கள். அது மட்டுமல்லாமல் காபத்துல்லா உனக்கு ஒரு கண்ணியம் தான், ஆனால் ஒரு முஸ்லிமுக்கு 3 கண்ணியம். ஒன்று, அவனுடைய உயிர் அல்லாஹ்விடத்துல உயர்ந்தது. இரண்டாவதாக அவனுடைய பொருள், முஸ்லிமுடைய பொருள் அல்லாஹ்விடத்துல உயர்ந்தது. மூன்றாவதாக ஒரு முஸ்லிமுடைய மானம் மரியாதை அல்லாஹ்விடத்துல பாதுகாக்கப்பட வேண்டியது கண்ணியம் வாய்ந்ததாக இருக்கிறது. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாவிற்கு ஒரு கண்ணியம் தான், முஸ்லிமுக்கு 3 கண்ணியம் என்பதாக சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறம் பேசுதலை கடுமையாக தடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வும் கடுமையாக எச்சரிக்கை செய்கின்றான். எப்படிப்பட்ட வார்த்தையை கொண்டு அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பேசுகின்றான்? மனித மாமிசத்தை உண்ணுவீர்களா என்பதாக அல்லாஹ் கேட்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்துல 2 பெண்களை அழைத்து வர சொன்னார்கள். அவர்களை வாந்தி எடுக்க சொன்னார்கள். அப்படி வாந்தி எடுக்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய விரல்களை வாய்கள்ல விட்டு வாந்தி எடுக்கிறாங்க. அதிலிருந்து ஒரே உறுப்புகளாக கரிகளாக கீழே விழுது. நபி சொன்னார்கள், இதெல்லாம் மனிதனுடைய மாமிசம் என்பதாக சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, நீங்க யாரை பற்றி புறம் பேசினீர்களோ அதை அல்லாஹ் தஆலா மனித மாமிசத்தை நீங்கள் உண்ணவர்களாக, நீங்கள் உண்டவர்களாக ஆகிவிட்டீர்கள் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். அந்த அளவிற்கு ஒரு கொடூரமான மிக பெரிய ஒரு பாவமாக இந்த புறம் பேசுதல் இருக்கிறது. ஆனா நம்ம இலகுவாக நினைச்சு கொண்டிருக்கோம். சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு மனிதனிடத்துல இருக்கக்கூடிய குறையதான் நாம பேச போறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய குறையை பற்றி நீங்கள் பேசினால் அது புறம். அவனிடத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி நீங்க பேசுனீங்கன்னா அதற்கு பெயர் இட்டுக்கட்டுதல், அதற்கு பெயர் அவதூறு பரப்புதல் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமை. இரண்டுக்குமே அல்லாஹ்விடத்துல கடுமையான தண்டனை இருக்கு. புறம் பேசினாலும் சரி, இட்டு கட்டினாலும் சரி. ஒரு மனிதனிடத்துல இருக்கக்கூடிய குறைய அவர் இல்லாத சந்தர்ப்பத்துல அது எந்த வகையில் இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தங்களுடைய கிதாபுல பதிவு செய்யறாங்கன்னா, ஒரு மனிதனை நீங்க அவர் நெட்டங்க, அவர் குட்டை, அவர் கருப்பு, அவர் இப்படி இருப்பாரு, கொஞ்சம் வளைஞ்சு நடப்பாரு, அவர் நொண்டி நடப்பாரு, இந்த மாதிரி கூட நீங்க என்ன பண்ணாதீங்க, அவரை சொல்லி ஒரு மனிதருடைய குறையை வெளிப்படுத்தாதீங்க, ஒரு மனிதரை குறைய வெளிப்படுத்தாதீங்க என்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அவருடைய குடும்பத்தை பேரை சொல்லி அவங்களுடைய அவர் நல்லவரா இருப்பாரு, ஆனா அவருடைய தாய் தந்தையர்கள் அல்லது முன்னோர்கள் யாராவது ஏதாவது ஒரு வழிகேட்டில் இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட குடும்ப கோத்திரத்தை சொல்லி எல்லாம் ஒரு மனிதனை அசிங்கப்படுத்தும், இதுவும் புறம் பேசுதல் தான். இப்ப இது மாதிரி பாவங்களை விட்டு நாம் தவிர்த்திருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்துல அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் இருந்து அடுத்ததாக அன்னை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிற்கு செல்ல இருக்கின்றார்கள். நபி அவர்கள் தங்களுடைய மனைவிமார்களுக்கு மத்தியில நாட்களை பிரித்துக் கொள்வார்கள். அப்படி அடுத்ததாக சஃபியா அம்மையார் அவங்களுடைய வீட்டிற்கு செல்வதாக இருந்த சந்தர்ப்பத்துல அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கேட்டாங்க, நீங்க யார் வீட்டுக்கு போக போறீங்க அப்படின்னு சொல்லி தங்களுடைய கைகளை செய்கனை செய்து
இந்த இவங்க வீட்டுக்கு தான் போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இந்த இவங்க வீட்டுக்கு தான் போறீங்களான்னு சொல்லி சஃபியா ரலியல்லாஹுன்னா கொஞ்சம் குட்டையாக, அவங்க கொஞ்சம் உயரம் கம்மியாக இருப்பாங்க. அந்த குட்டை என்ற வார்த்தைய நாவால சொல்லாம, பெண்கள் தானே, பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு இயல்பான தன்மை, பெண்கள்கிட்ட இருக்கக்கூடியது. ஏன்னா அல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்லாஹ் பெண்களை எப்படி படைச்சிருக்கிறான்னு சொன்னா, மனிதனுடைய முதுகுல இருக்கக்கூடிய விலா எலும்பு கொஞ்சம் வளைஞ்சுதான் இருக்கு. அதுல இருந்துதான் அல்லாஹு தஆலா பெண்களை படைச்சிருக்கிறான். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய நாவு கொஞ்சம் வளைஞ்சுதான் பேசும். பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு இயல்பான தன்மை தான். அப்ப நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் எல்லாம் நம்முடைய தாய்மார்கள், உம்மஹாத்துல் முஃமினீன், அவங்க எல்லாம் மூமின்களுடைய தாய்மார்கள். அவங்கள குறை பேசும் அளவிற்கு நமக்கு தகுதி கிடையாது. ஆனா பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய சில இயல்பான தன்மைகள்ல அது மாதிரி அவங்க நாவால கூட வெளிப்படுத்தல, ஆனா செய்கனையால செஞ்சு காமிச்சாங்க. இந்த இவங்க வீட்டுக்கு தான் போறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த உயரம் கம்மியாக இருக்கக்கூடிய, குட்டையாக இருக்கக்கூடிய சஃபியா அவங்களுடைய வீட்டுக்கு தான் போறீங்களா அப்படிங்கிற வார்த்தையை அவங்க கேட்டாங்க. அப்படிங்கிற ஒரு செய்கனையால கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷாவை நீங்க என்ன சொல்லிட்டீங்க, நீங்க என்ன கேட்டீங்க தெரியுமா? நீங்க சொன்ன இந்த விஷயத்த கடலில் நாம் கலந்தோம் என்று சொன்னால் கடல் எவ்வளவு பெருசு, அந்த சமுத்திரமே என்ன ஆயிரும், நாரி போய்விடும் என்பதாக நபி அவர்கள் சொன்னார். கண்ணியத்திற்குரியவர்களே, மிக மோசமான ஒரு தன்மை தான் புறம் பேசுதல், குறை தேடுதல். இன்னைக்கெல்லாம் சில இடங்கள்ல சில பேர் 4 பேர் ஒண்ணு சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 4 பேர் ஒண்ணு சேர்றாங்கன்னா அதுல யாரையாவது ஒருத்தருடைய டாபிக்கை கொண்டு வந்து வச்சாதான் அந்த சபை சந்தோஷமா போகுது. அவங்க சிரிச்சு, அவங்க மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட, அது சிரிப்பு சத்தம் என்ன, வெடி சிரிப்பு, இப்படி எல்லாம் சிரிச்சு கொண்டு ஒரு சபை இன்னைக்கு நல்லா பெருசா சந்தோஷமா போகுதுன்னா அங்க யாரோ ஒருத்தரை பத்தி ஒருத்தருடைய டாபிக்ல அங்க போயிட்டு இருக்கு விஷயம். பெண்கள் ஒரு 5 பேர் ஒண்ணு சேர்றாங்கன்னு சொன்னா அங்க என்ன ஆகும், அங்கேயும் ஒரு டாபிக் வரும். யாருக்கு குழந்தை இல்லை, யாரு கொஞ்சம் இதா இருக்கிறாங்க, அவங்க சரியில்லை, அவங்களுக்கு எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கணவர் என்ன பண்றாரு, இப்படி மனிதர்களுடைய இயல்பான தன்மை என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா இன்னைக்கு இந்த புறம் பேசுதல் அப்படிங்கிறது இன்னைக்கு 4 பேர் ஒண்ணு சேர்ந்தாலே அது ஒரு கடமையாகிடுச்சு. யாரையாவது பத்தி பேசினாதான் அவங்களுடைய அந்த மஜ்லிஸே இன்னைக்கு சிறப்பா போகுது. அப்படி ஆக்கி கொண்டாங்க. கண்ணியத்திற்குரியவர்களை நாம் பாதுகாக்க வேண்டும். சஹாபாக்கள்லாம் இந்த விஷயத்துல பயந்தாங்க. யாரையும் பத்தி நம்ம எதுவும் சொல்லிடக்கூடாது, யாரையும் பத்தி நம்ம எதுவும் இருக்கக்கூடிய விஷயத்தை கூட நம்ம சொல்லக்கூடாது. கண்ணியத்திற்குரியவர்கள் நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். மற்றவர்களை குறைகளை பற்றி நாம் குறைகளை தேடுவது, அவர்களுடைய குறைகளை பேசுவதை விட நம்மளிடத்துல இருக்கக்கூடிய குறைகளை நாம் சரி செய்ய வேண்டும்.